காதலனுடன் திருமணம், வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையுடன் நிச்சயதார்த்தம், கொலை செய்யும் முன் ஹோம் ஒர்க். யாருமணி நடுங்க வைக்கும் சியா கோயல் வழக்கு. புனேவைச் சேர்ந்த இளம் ரியல் எஸ்டேட் அதிபர் கேத்தன் அகர்வால் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சியா கோயல் தனது வருங்கால கணவரான கேத்தனை கொலை செய்வதற்கு 4 மாதங்களுக்கு முன்பே தனது காதலர் சேத்தன் சௌத்ரியை ரகசியமாக சிந்தூர் திருமணம் செய்து கொண்ட அதிர்ச்சி தகவல் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சியா கோயலுக்கும் கேத்தன் அகர்வாலுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமண நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் சியாவும் அவரது காதலர் சேத்தனும் தங்களது திருமணத்தை அப்போதே ரகசியமாக முடித்துள்ளனர். இரு குடும்பத்தினருக்கும் தெரியாமல் இந்த திருமணத்தை மறைத்துள்ளனர். அதே சமயம் கேத்தனுடனான திருமண ஏற்பாடுகளையும் சியா தொடர்ந்து கவனித்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 6 முதல் 7 மாதங்களாக குற்றவாளிகளின் டிஜிட்டல் தடயங்களை போலீசார் ஆய்வு செய்தபோது இந்த ரகசிய திருமணம் குறித்த தகவல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அவர்களின் வாட்ஸ்அப் உரையாடல்கள், அழைப்பு பதிவுகள், லொகேஷன் டேட்டா மற்றும் கூகுள் ஹிஸ்டரி ஆகியவற்றை ஆய்வு செய்ததில் இந்த உண்மை தெரிய வந்திருக்கிறது. இந்த ரகசிய திருமணத்தை ஆவணப்பூர்வமாக நிரூபிக்க தம்பதியரின் திருமணச் சான்றிதழை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த திருமணத்திற்கு சியா கோயலின் கல்லூரி நண்பர்கள் 2 சாட்சி கையெழுத்திட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சியாவும் சேத்தனும் திருமண மாலைகளுடன் இருந்ததாக கூறப்படும் புகைப்படங்கள் ஒரு பிரைவேட் இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த புகைப்படங்களை மீட்கும் பணியில் தொழில்நுட்ப குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தங்கள் திருமணத்தை இரு குடும்பத்தினரிடமிருந்து மறைத்த தம்பதியினர் பின்னர் கேத்தனை திட்டமிட்டு தீர்த்து கட்ட சதி திட்டம் தீட்டியுள்ளனர். ஜூன் 18 அன்று லோனாவாலா அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க லோகாகாட் கோட்டையிலிருந்து கேத்தன் தனது வருங்கால மனைவியான சியா கோயல் கையால் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக ஜூன் 14 அன்று கேத்தனை கொலை செய்ய முதல் முயற்சி நடந்ததாகவும் ஆனால் அது தோல்வியில் முடிந்ததாகவும் போலீசார் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கில் சியா கோயல் மற்றும் சேத்தன் சௌத்ரி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு சியா கோயல் கூகுளில் இதற்கு முன்பு இப்படி ஹனிமூனுக்கு அழைத்துச் சென்று கணவனை கொலை செய்த வழக்கு குறித்து படித்துள்ளார். போலீசில் அடிப்பார்களா, என்ன தண்டனை கிடைக்கும் என்றெல்லாம் தேடி உள்ளார். கொலை செய்யும் முன்பே சியா இப்படி பல வேலைகளை செய்துள்ளார்.